அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே இந்த முதலாவது வாரத்தில் ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், 6வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் இருந்து, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து உங்களை திடப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தபோது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தண்டை பின்தொடரு, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவ, அதற்கு முன்பாக உனக்கு தேவையானது உன்னை நீ திடப்படுத்தி கொள் என்று சொல்லி. அருமையானவர்களே, தேவ சமூகத்திற்கு நேராக நீங்கள் கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக உங்களை திருப்பும் போது ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்கிறது, தாவீது தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். தனிமையில் உங்களுடைய அழுகையை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். உங்களை திடப்படுத்தி அற்புதமாய் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க, தேவ சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருந்து வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகம் உங்களை திடப்படுத்துவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்கிறதான வசனத்தின்படி இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.